ப்ளவுஸில் ஹூக் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்கா வெளிப்பக்கம் வந்து நூல் தெரிகிற மாதிரி சில நேரங்களில் கட்டிடுவோம். அதாவது இந்த மாதிரி வெளியில் வந்து நூல் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சரியாக கட்டணும், அழகாக வந்து நம்ம ஹூக் வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தைக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துருக்குறோம். அதில் வந்து ரைட் சைடு வரக்கூடிய ஹூக் பட்டி வைக்கிறேன். இப்போ ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு நான் ஒரு 3 இன்ச் அளவில், அதாவது 3 இன்ச் அகலத்தில் கிளாத் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ 2 இன்ச் நார்மலாக தைக்கிறதுக்கு 2 இன்ச் போதும். இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கணுன்னா ஒரு 3 இன்ச் கிளாத் எடுத்துங்க. 3 இன்ச் கிளாத் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்க. ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுட்டு அந்த பீஸுக்கு மேலே 2 இன்ச் வரைக்கும் சென்டர் கனெக்ட் பண்ணிவிடுங்க. 2 இன்ச்சில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டு 1 இன்ச் வெளியே இந்த மாதிரி வெளியில் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுருங்க. இது மேலே பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நம்ம விட்டுறணும். தச்சிட்ட பிறகு நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்யணுன்னாக்கா கரெக்டாக மீதியோட தையல் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 1/4 இன்ச் கணக்கில் அப்படி நீட்டாக வந்து ஒரு தையல் போட்டுருவோம். இந்த மாதிரி பீஸ் வச்சிங்க. கரெக்டாக 1 இன்ச் கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே தச்சிக்கிட்டே வந்துடுங்க. உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு எந்த சைடு வேணுமோ நீங்கள் அந்த சைடு இந்த மாதிரி வந்து ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம சென்டரை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், இந்த பீஸை வந்து இப்படி மடிச்சிருங்க. இப்போ இந்த பீஸை வந்து இப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ 2 துணி வச்சு நம்ம தைச்ச மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மேலே வந்து ஒரு ஓரத்தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம எப்பயும் போல் ஓரத்தில் ஒரு மேல் தையல் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு 3/4 இன்ச் கணக்கில் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இருக்கும், அதை வந்து அப்படியே மடிச்சிடுறோம். கரெக்டாக லெவலாக மடிச்சிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த 3/4 இன்ச் அந்த ஹூக் கட்டுற அளவுக்கு நம்ம ஒரு 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவும் பெருசாக வச்சிடக்கூடாது. 3/4 இன்ச் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் 3/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக கூட வைக்கலாம். அதிகமாக பெருசாக வச்சிங்கன்னா ஃபினிஷிங் இருக்காது. ஸோ ஒரு 3/4 இன்ச் கணக்கில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க மடித்து. இப்போ இப்படி மடிக்கும் பொழுது 2 லேயராக இருந்ததை டபுளாக மடித்து இப்போ 4 லேயராக நம்ம வந்து ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ 4 அடுக்கு துணி இருக்கிறதால நம்ம ஹூக் கட்டும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா வெளிப்பக்கம் வந்து நூல் வந்து தெரியாமல் நம்ம கட்டலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கட்டலாம். துணி வந்து நீங்கள் கம்மியாக வச்சு தைச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஹூக் கட்டும் பொழுது வெளியே வந்து த்ரெட்டு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 அடுக்கு கணக்கில் நீங்கள் ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து நூல் தெரியாது. ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் வந்து ஹூக்கை வந்து கட்டலாம். சரி நேயர்களே, இந்த டிப்ஸ் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.